எச்சரிக்கிறோம் தமிழக அரசை எச்சரிக்கிறோம். கள்ள ஓட்டு போடும் நபரை கண்டிக்காத தமிழக அரசை காவல்துறையை கண்டிக்கின்றோம். பின்னாடி வாடா இது வந்து அவங்க வந்து ஃபைன் ஆஃப் வந்து வெளியூர்ல இருக்காங்க. அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார். கள்ள ஓட்டு போடப்பட்டதாக கூறப்படும் மையத்தில் வாக்குப்பதிவை நிறுத்த கோரி அதை அவர்கள் நிறுத்தாத காரணத்தினால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுகிறார். இறந்து போனவர்களினுடைய பெயரிலும் வெளியூரைச் சேர்ந்தவர்களுடைய பெயரிலும் கள்ள வாக்குகள் போடப்பட்டதாக குற்றம் சாட்டி இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட ராணிப்பேட்டை பகுதியில் தான் அந்த தர்ணா போராட்டத்தில் பாமகவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். பாமக வேட்பாளர் பாலு தலைமையில் அந்த தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வாக்குச்சாவடிக்கு முன்பாக அவர்கள் அங்கேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள்ள வாக்கு போடப்பட்டது என்பதுதான் அவர்களுடைய பிரதானமான புகாராக இருக்கிறது. அந்த கள்ள வாக்கு போடப்பட்டதை தடுத்து நிறுத்துவதற்கோ அதன் மீது நடவடிக்கை எடுக்கவோ தவறியதன் காரணமாக போராட்டம் நடத்துவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கள்ள ஓட்டு போடப்பட்டதாக கூறப்படும் மையத்தில் வாக்குப்பதிவை நிறுத்த வேண்டும் என்று கூறி அவர்கள் அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இறந்து போனவர்களுடைய பெயரில் இந்த வாக்குகள் கள்ள வாக்குகளாக போடப்பட்டிருக்கிறது. அதேபோல் வெளியூருக்கு சென்றவர்களுடைய வாக்குகள் கள்ள வாக்குகளாக போடப்பட்டிருக்கிறது என்பதுதான் பாமக வேட்பாளர் பாலுவினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவர்கள் அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு அருகே அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கே சாலையிலேயே அவர்கள் அமர்ந்து இந்த கள்ள வாக்கு போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கள்ள வாக்குப்பதிவை தடுத்து நிறுத்த வேண்டும், அந்த குறிப்பிட்ட வாக்குப்பதிவு மையத்தில் வாக்குப்பதிவையே நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவர்கள் அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த 40 தொகுதிகளும் தமிழகம் புதுச்சேரியில் 40 மக்களவைத் தொகுதியிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அங்கு ஆய்வு மேற்கொள்கிறார்கள். வாக்குப்பதிவு முறையாக நடைபெறுகிறதா, வாக்குப்பதிவு சதவீதம் எந்த அளவில் இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய அந்த முகவர்களுக்கு ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்பன உள்ளிட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் கள்ள வாக்கு போடப்பட்டதாக கூறி பாமக வேட்பாளர் பாலு தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.